தூய வாரத்தில் கடைபிடிக்கப்படும் மவுண்டி வியாழன் அல்லது பெரிய வியாழன், இயேசு தன் திரு உடல் மற்றும் திரு இரத்தத்தை உணவாக ஏற்படுத்தி தாழ்மையான தொண்டை வெளிப்படுத்தும் விதமாக தம் சீடர்களின் பாதங்களை கழுவிய இறுதி இரவு திருவிருந்தை நினைவு கூர்கிறது. இது ஒருவரையொருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற புதிய கட்டளையை குறிக்கிறது. மவுண்டி என்ற சொல் லத்தீன் மொழியின் மண்டேட்டம் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இது தொண்டு மற்றும் ஈகை குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதற்கான ஒரு முக்கிய நாளாகும். மேலும் இது பாஸ்கா, அதாவது கடந்து செல்லுதல், முத்திரு நாட்களின் தொடக்கமாகவும் விளங்குகிறது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 நாட்கள் இவை. மவுண்டி வியாழனின் முக்கிய கூறுகள்: திருவிருந்து ஏற்படுத்துதல். இறுதி இரவு திருவிருந்தின் போது இயேசு தனது ஈகையின் நீடித்த நினைவாக தன் திருவுடல் மற்றும் திரு இரத்தத்தை உணவாக ஏற்படுத்தி அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொண்டு தம் உடலுக்கும் இரத்தத்திற்கும் அடையாளங்களாக நற்கருணை எனும் அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். மாண்டி, அதாவது புதிய கட்டளை. இச்சொல் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன் என்ற லத்தீன் சொற்றொடலிலிருந்து வந்தது. இது யோவான் 13:34 குறிக்கிறது. அதில் இயேசு தம் சீடர்களிடம், நான் உங்களை அன்பு செய்தது போல ஒருவரையொருவர் அன்பு செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். பாதங்களை கழுவுதல், தாழ்மையும் தொண்டும். தம் சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் இயேசு உயர்வான தாழ்மையை பின்பற்றக்கூடிய எடுத்துக்காட்டாக காட்டினார். மேலும் மரபு வழி அதிகார படிநிலைகளை தலைகீழாக மாற்றி தம்மை பின்பற்றுவோர் ஒருவருக்கொருவர் தொண்டு செய்ய வேண்டும் என்றும் போதித்தார். குரு எனும் திருப்பணியை நிறுவுதல். கத்தோலிக்க திரு அவையின் மரபின்படி இந்த நாளில்தான் இயேசு தம் திருத்தூதர்களை குருக்களாக நியமித்து திருப்பலியை தொடர்ந்து நிறைவேற்றி திருவிருந்தில் நற்கருணையை வழங்க அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். பாஸ்காவின் தொடக்கம். இந்நாளின் மாலை பொழுது பாஸ்காவின் முத்திரு நாளின் தொடக்கத்தை குறிக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய 3 நாட்களை இது உள்ளடக்கியுள்ளது.